ஓகே. வணக்கம். ஓகே. அ இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா வந்து, அ மை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டில. ஓகே. அதாவது வந்து என் மக்களுக்கு வந்து நான் சில விஷயம் வந்து அ கண்டிப்பா சொல்லி ஆகணும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட செல்ஃபை இன்ட்ரோடக்ஷன் பண்றேன். ஓகே. அ முதலா முதல்ல வந்து என்னன்னா வந்து, அ நான் வந்து தமிழ் ஸ்கூல் பேக்ரவுண்ட் இல்ல. அதனால வந்து அ அங்கங்க கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் அடிபடும். சரிங்களா? எனக்கு வந்து அந்த தமிழ் எழுதுறதும், படிக்கவும் தெரியாது. படிக்க தெரியாது. ஆனா தமிழ் பேசுவேன். சரிங்களா? மதர் டங் ஆச்சே. ஓகே. ஸோ என்னோட செல்ஃபை இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். ஓகே. என் பேர் வந்து ஓகே சுரேஷ். ஓகே. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஜெனரேஷன் எக்ஸில் ஓகே ஜெனரேஷன் எக்ஸு அதாவது வந்து வெயிட்டா ஓகே ஜெனரேஷன் எக்ஸு ஸோ 29 ஏப்ரல் 1976 பிறந்தேன். சரிங்களா? ஓகே. அப்போ என்ன சொல்ல விரும்பினேன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னோட வாத்தியாருங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஜெனரேஷனில் இருப்பாங்க மேபி. அண்ட் ஈவன் ஜெனரேஷன் எக்ஸில் கூட இருப்பாங்க வாத்தியாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ என்ன சொல்ல விரும்புனா வந்து அந்த காலத்தில் வாத்தியாருங்க வந்து என்ன செஞ்சாங்களோ அதே சிஸ்டம் தான் நான் வந்து படித்து கொடுக்கும்போது ஃபாலோ பண்ணுறேன். சரிங்களா? அவங்க சிஸ்டம் இருக்கும், ஒரு சிஸ்டம் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு வாத்தியாராக இருந்தீங்கன்னா அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணாலே போதும். யூல் பி a கிரேட் டீச்சர். சரிங்களா? ஓகேவா? ஸோ என்னோட இந்த வீடியோ வந்து ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்தியன் டீச்சர்ஸ்க்கு, அண்ட் ஆல்சோ இந்தியன்ஸ் ஃபியூச்சர் டீச்சர்ஸ்க்கும், அண்ட் ஈவன் பாலிட்டிஷியனுக்கு வந்து அவங்க பார்த்தாலும் நல்லது தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியன்ஸ்க்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகே. அப்போ காமிச்சேன்ல 29 ஏப்ரல் 1976. சரிங்களா? அப்போனா என்ன இந்த வருஷம் வந்து எனக்கு வந்து 50 வயசு ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ saya warga negara Malaysia, 50 வயசு ஆயிடுச்சு. மலேசியா வந்து மாறவே இல்லை. அந்த சிஸ்டம் வந்து ஸ்டில் சேம். நிறைய மாற்றம் வந்து நார்மலாக நடந்துச்சு. ஆனால் அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து மலேசியா வந்து மாறவே இல்லை. என் வாத்தியார் எனக்கு என்ன சொன்னாங்களோ அதுதான் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து மலேசியாவில் வந்து எல்லாமே வந்து கோட்டா சிஸ்டம். சரியா? இது வந்து மாறவே இல்லை. கோட்டா. அப்போ அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாரு, இல்லை மலேசியா வந்து மேரிட்ரோக்ராசி அப்படின்னு. மேரிட், இந்த மேரிட் என்னன்னா வந்து ஸ்டில் கோட்டா கீழே தான் மேரிட். அதாவது வந்து அந்த காலத்தில் என் வாத்தியாருங்க அதுக்கு தான் சொன்னாங்க. ஓகேங்களா? சரி, நான் வந்து முன்னுள்ள என்னோட சிஸ்டம் சொல்லிடுறேன். ஓகே. எங்கள் அப்பா அம்மா வந்து ஹைலி எடிக்கேட்டட் இல்லை. எங்கள் அப்பா வந்து Form 4 வரைக்கும் படித்தார். எங்கள் அம்மா Form 5 வரைக்கும் படித்தாங்க. ஆனால் எஸ்பிஎம்லாம் அவங்களாம் செய்யலை. சரிங்களா? ஓகே. ஆனால் 4 பிள்ளைங்க நாங்கள். எங்கள் அக்கா, நான், அதுக்கப்புறம் தம்பி 2 பேர் பின்னால். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வந்து எஸ்டிபிஎம் செஞ்சோம். அதுக்கப்புறம் எஸ்டிபிஎம் செஞ்சு யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் பப்ளிக் யூனிவர்சிட்டி. புரியுதுங்களா? பப்ளிக் யூனிவர்சிட்டி. அந்த பப்ளிக் யூனிவர்சிட்டி தான் வந்து கெத்து எப்போதுமே. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அக்கா வந்து யூஎம். ஓகே. நான் உண்டித்தான்ப்பா யூகேஎம். ஜேனா ஓகே. நம்பா. அதுக்கப்புறம் அடுத்த தம்பி வந்து அவரு யூஎம். ஓகே. கடைசி தம்பியும் யூஎம்.
சரிங்களா? அ அப்ப பார்த்தீங்கன்னா வந்து, எங்க வீட்ல வந்து அ அ ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டினா வந்து யூஎம் தானே சொல்லுவாங்க. செகண்ட் வந்து யூகேஎம். அசேன். அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட் யூனிவர்சிட்டில தான் நாங்க இருக்கோம். புரியுதா? இது எல்லாம் ஏன்னா வந்து, எங்க அப்பா, அம்மா வந்து எடிகேஷனுக்கு வந்து அவ்ளோ உத்தாமன் குடுத்தாங்க. எடிகேஷன் தான் எல்லாமே. அதே மாரி தான் டியூஷன். நான்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஆனா டியூஷன் எடுத்தேன். அந்த டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டீச்சர்ஸ் கிட்ட தான் நான் படிச்சேன். முழுசா. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ வந்து அப்பதான் எனக்கு தெரியும். இந்தியன்ஸ் வந்து வி ஆர் பார்ன் டூ பி டீச்சர்ஸ். சரியா? அப்பன்னா என்னது? நீங்க ஒரு இந்தியன் டீச்சரா இருந்தா, அந்த குவாலிட்டி இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நானு செய்யல. என் வாத்தியார் என்ன செஞ்சாங்களோ, அதே தான் நான் ஃபாலோ பண்றேன் அன்டில் நவ். ஸோ இந்த மெசேஜ் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து, என் மக்களுக்கு வந்து நான் வந்து இத சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு. சரிங்களா? எனக்கு வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு கவர்மெண்ட்ல. சரியா? சிஸ்டம் மாறும், சிலபஸ் மாறும். ஆனா, அந்த அஸ்திவாரம் இருக்கும் பாருங்க. ஆ? அந்த சிஸ்டம். இத வந்து கரெக்ட்டா புடிச்சுக்கங்க. மலேசியன் எஜுகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ஓகே. இப்ப என்னான்னா வந்து, நம்ம டைம்ல வந்து இப்ப நாங்க நாங்க படிக்கிற டைம்ல வந்து, இப்ப நம்ம ஜெனரேஷன் எக்ஸு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா வந்து, யுபிஎஸ்ஆர் இருந்துச்சு எக்ஸாம். சரிங்களா? அப்ப வந்து யுபிஎஸ்ஆர் எக்ஸாம் இருந்துச்சா, அப்ப நம்ம என்ன செய்வோம்னா வந்து, அப்பா, அம்மா வந்து எங்க அப்பா, அம்மா வந்து ஸ்டாண்டர்ட் 5 எண்டுல ஸ்டாண்டர்ட் 5 எண்டுல வந்து டியூஷனுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் 5 எண்டுனா வந்து ஒரு ஆஹிர் தாவூன் முடிஞ்சானா ஸ்டாண்டர்ட் 5 முடிஞ்ச கையோடயே ஹந்தா பண்ணிடுவாங்க. ஏன்னா டியூஷன் வந்து அப்போலாம் வந்து கேஎல்ல பிறந்து வந்தனால டியூஷன் வந்து அப்போலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதாவது வந்து ஒரு பத் 11, 12ஆம் மாதம்லாம் வந்து டியூஷன் 10ஆம் மாதம் எண்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டாண்டர்ட் 6க்கு அப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ யூபிஎஸ்ஆருக்கு வந்து நம்ம டியூஷன் அனுப்புவோம் அந்த டைமில். ஓகே. அதுக்கப்புறம் வந்து எஸ் எஸ்ஆர்பி இருக்கும் அந்த டைமில். அப்போ இப்பயும் வந்து டியூஷனுக்கு அனுப்பிடுவாங்க. எப்போ தெரியுமா? அந்த ஃபார்ம் 2 வரும் தெரியுமா? அந்த எண்ட் ஆஃப் ஃபார்ம் 2ல வந்து ஃபார்ம் 3க்கு போகிறதுல வந்து அனுப்பிடுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எஸ்பிஎம். எஸ்பிஎம்மும் அப்படிதான். அவங்க வந்து எண்ட் ஆஃப் த ஃபார்ம் 4ல வந்து அனுப்பிடுவாங்க. இந்த ஒரு பரீட்சை கொண்டு தான் எஸ்டிபிஎம் கொண்டு தான் ரெண்டுமே லோவர் 6 அப்பர் 6மே எக்ஸாம் சாரி டியூஷன் எடுத்தோம். ஓகே. அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து டியூஷனும் டீச்சர்ஸும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் டீச்சர்ஸ் வந்து வெரி கிளியர். நம்ம நாடு வந்து கோத்தா சிஸ்டம். சரிங்களா? கோத்தா சிஸ்டம்னா வந்து ஓகே. ஆஃப்டர் எஸ்பிஎம் நம்மலாம் வந்து அசாசிலாம் நம்மளுக்கு இல்லை அந்த டைமில். அசாசி நம்ம கூற முடியாது. அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன். சரிங்களா? இதுவும் வந்து நம்ம கூற முடியாது. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து 100% பூமி புத்திராக்கு அந்த டைம்ல. சரிங்களா? ஓகே. அப்ப தூன் டாக்டர் மகாதேர் அவரு ரிட்டயர் பண்ற டைம்ல தான் வந்து ஓப்பன் அப் பண்ணாங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் வந்து, அப்ப அவர் வந்து எவ்வளவு ஓப்பன் பண்ணி கொடுத்தானா 10% தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. 90% வந்து ஸ்டில் அவனுங்க தான். சரிங்களா? ஓகே. ஓகே. நான் ஒன்று தான் சொல்லுவேன் நம்ம சொசைட்டி கிட்ட, இதெல்லாம் போயிட்டு நீ ஃபைட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நான் 50 வருஷம் பார்த்தேன். தேர்ஸ் நத்திங் சேஞ்சஸ் என்னன்னா ஒரு 10% கொடுத்துருக்காங்க. அது முன்னுக்கு 100% அவங்க தான். சரிங்களா? அப்போ நம்ம எல்லாம் எல்லாம் என்ன செஞ்சாகணும், எஸ்டிபிஎம் கண்டிப்பாக செஞ்சாகணும். அப்போ தான் வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டியை வந்து நம்ம வந்து படிக்க முடியும். சரிங்களா? ஓகே. அப்போ இப்போ வந்து 10% கொடுக்குறாங்களே, ஹாப்பியாக இருங்கப்பா. முன்ன இது அறவே இல்லையே, எங்கள் டைம்லலாம் இல்லையே. அப்போ 10% கொடுக்குறாங்கன்னா யூ சப்போஸ் பி கிஃப்டட். ஆனால் என்னன்னா வந்து இந்த 10% வந்து மலிபட்கன் சுமோ, அதாவது வந்து சைனீஸ், இந்தியன்ஸ் அண்ட் அதர்ஸ் எல்லாமே இன்க்ளூடட். அப்போ த பிளேஸ் இஸ் லிமிட்டட். பிளேஸ் லிமிட்டட்னா அந்த பிளேஸ் உனக்கு செக்யூராக வேணும்னா யூ ஹேவ் டு ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்களா? அப்போ அந்த 10%க்கு தான் நம்ம ஃபைட் பண்ணணும். அதுவும் நம்ம நம்ம ஏன்னா வந்து நம்மக்குள்ளேயே தான் ஃபைட் பண்ணிக்கணும்.
ஜென் அது. சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்டிபிஎம் முடிச்ச கையோட பார்த்தீங்கன்னா, பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு போறோம்னா, அப்ப வந்து வேற மாரி. அப்ப வந்து 70% வந்து மலேசியன்னு சொல்லுவாங்க. அசேன். அப்புறம் 20% வந்து சடையங்க குடுப்பாங்க, சைனீஸ்க்கு. அதுக்கப்புறம் 10% வந்து இந்தியன்ஸ் அண்ட் அதர்ஸ் குடுப்பாங்க. அப்ப இங்க வந்து நம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ இது இது. இது கிடைக்கலன்னா அடுத்த இது வந்து எஸ்டிபிஎம். புரியுதுங்களா? இந்த இந்த வழிலாம் உங்களுக்கு தெரியணும். அதுதான். ஓகே. ஒரு விஷயம் வந்து புள்ளைங்க வந்து அறவே கஷ்டப்பட வேணான்னா, எல்லாமே சுன்னாங்கா வேணும்னா, சாரில அது லாவ எகெயின்ஸ்ட் பண்ணுது. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. இதுக்கு நான் ரஜினிகாந்த் டயலாக்கா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். அதுதானா? ஓகே. ஓகே. பார்த்தீங்களா? ஓகே. ஸோ, அப்ப என்னோட டியூஷன் வாத்தியார் எல்லாமே அப்ப என்ன சொன்னாங்கன்னா வந்து, ஓகே. நான் படிக்கிற காலத்துல, நீ இந்தியனா இருக்கியா? ஆர்டினரி இந்தியன்ஸா இருக்காத, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இந்தியன்ஸா இரு. அதாவது வந்து குவாலிட்டியான இந்தியன்ஸா இரு. அப்பதான் வந்து உன் சமுதாயத்தை நீ வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னாங்க. நீ ஒரு காலத்துல வந்து முன்னேறிட்டேன்னா, அதுக்கப்புறம் உன் சமுதாயத்தை நீ தூக்கி விடுறதுக்கு சின்னங்க இருக்கும் அப்படின்னுவாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். சரியா? கிளியரா? அது வந்து கோட்டா சிஸ்டம். அந்த கோட்டா சிஸ்டம் வந்து மெரிட்னா வந்து அப்போ வந்து என் வாத்தியார்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, டேய் உனக்கு வந்து சாரி எஸ்டிபிஎம் பிறகு உனக்கு உனக்கு வந்து யூனிவர்சிட்டி கிடைக்கலன்னா, அப்போனா வந்து என்ன அர்த்தம்? உன்னோட பெட்டரான ஒரு இந்தியன், அவனோட மதிப்பெண்கள் சொல்லுவாங்களா? ஓகே. அது வந்து இன்னும் பெட்டரா இருக்கு. அதனால வந்து அவருக்கு கிடைச்சிருச்சு இடம். உனக்கு கிடைக்கல. ஸோ தட் மீன்ஸ் யூ லூஸ் த சீட் டு another Indians who got better results than you. So that means what? You're supposed to be proud. You didn't get the place. But you really want the place means then you have to really work hard. அதுதான். சரிங்களா? அந்த இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கணும்ல. இப்போ வந்து நிறைய பேர் பேட்மிண்டன் விளையாடுறாங்க. ரத்து லீச்சோங்கன்னு ஒருத்தர் இருந்தாரு இல்லையா? அந்த அல்டிமேட்ல அவர் இருக்கணும்னு சொல்லிட்டு மலேசியாவில் வந்து நம்பர் 1 ஆகணும்னா, அதுக்கு தகுந்தப்ப வந்து கண்டிப்பாக எஃபர்ட் போட்டிருப்பாரு. அவரோட ட்ரெயினிங்கு, அந்த டிசிப்ளினு எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சு. அதனால தான் அவர் வந்து அந்த ஸ்டேட்டஸை வந்து அவர் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் ஃபுட்பாலர்ஸ். லியோனோ மெஸ்ஸி சரி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ சரி, ஒரு ஸ்டாப் வரணும்னா அது ஹார்ட் ஒர்க் போடணும். ஓகே. யூ வாண்ட் த பிளேஸ் மீன்ஸ் தென் யூ ரியலி ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். புரியுதுங்களா? அப்போ அப்போ டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் இப்போ என்ன சொன்னார்னா வந்து எஸ்பிஎம்ல வந்து ஒரு 10A இருந்துச்சுன்னா 10Aயும் மேலேக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா மெட்ரிகுலேஷன் சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிரும். அது வந்து இனத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். மொத்த சொன்ன கையோடையே இந்த பாலிட்டிக் பண்ணுவாங்களே, அப்புறம் எதிர்கட்சிக்காரங்களாம் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணாருன்னா இவர் இந்தியன்ஸும் சைனீஸும் வந்து மற்ற இனம் வந்து 90% கூட வந்துடுவாங்க. எல்லாம் ஸ்டேடியஸ் எடுத்து போட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நம்மளோட சலுகை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க இந்த சைடில் பாலிட்டிக் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணும்போது, போன வருஷமே சொல்லிட்டாரு, இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லிட்டாரு, அது வந்து இந்த 90% கச்சூர் பண்ணாரு. சரிங்களா? இது வந்து சிஸ்டம்யா, இதை ஒன்றும் நீ செய்ய முடியாதுயா. உனக்கு 10% கொடுத்ததே பெரிய விஷயம். அப்படித்தான் நான் நினச்சிக்க முடியும். அந்த டைமில் இல்லை 100%, 10% கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? நீ கோஷம்லாம் போட்டேன்னா ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. சிஸ்டம் ஒன்றும் பேடாக தான் ஆகிட்டு இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ எது வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோஷம் போடுறதெல்லாம் வந்து டசன்ட் ஒர்க் வித் டைம். ஏன்னா நான் 50 years மலேசியாவில் பார்த்துட்டேன் என்ன நடக்குதுன்ட்டு. சரிங்களா? ஓகே. ஓகே, கிளியர்? சரிங்களா? ஓகே. ஸோ இதான் வந்து சிஸ்டம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நான் என்ன வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2-3 வீடியோ போடுவேன்ப்பா. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுலாம். சரினா உங்களுக்கு வந்து 10% யூ ஹேவ் டு கெட் அ குட் ரிசல்ட்ஸ்லாம். சரிங்களா? 10 A's அண்ட் அபவ்னா வந்து ஆட்டோமேட்டிக். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஓகே, நான் வந்து இன்னொன்னா சொல்கிறேன் பாருங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த ஜெனரேஷனில் இப்போ வந்து வெரி சேலஞ்சிங் டு டீச் ஜென்சி இந்த ஜெனரேஷன் படித்து கொடுக்குறதுக்கு. இன்னும் அல்ஃபா வேறு இருக்குது, அது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு.
இதெல்லாம் வந்து நான் சின்ன புள்ளையிலேயே வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ்ல வந்து லிசன் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து, போக போக வந்து புள்ளைங்க வந்து இன்னும் தெருவா இருப்போங்க. அதுக்கு உதாரணம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில்ட்ரன் வில் பி லைக் ஸ்கோர்பியன், ரெப்டைல் அண்ட் ஸ்கோர்பியன் அப்படின்னுவாங்க. அவ்வளோ தெருவா வருவாங்க பிள்ளைங்க. அந்த தெருவா ஆவுறது வந்து முக்காசி ரிலீஜியனில் சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து அப்பா அம்மாவே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செல்லம் கொடுத்து கெடுத்துருவாங்க. அப்படிதான் வந்து உலகம் போயிட்டு இருக்கும். அப்புறம் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னுவாங்க. சரியா? இதெல்லாம் வந்து எல்லா ரிலீஜியன்லயும் டெஸ்ட்மெண்ட் டே இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. இது ஒண்ணும் புதுசு இல்ல. சரியா? அது வந்துட்டு போட்டும். அது வர்ற முன்னால நீ வந்து ஒழுங்கா இரு. அதானே நம்ம செய்யணும். சரி, இங்க பாருங்க. ஓகே. இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து இது கிளியரா வந்து வாத்தியார் வந்து சொல்லிடணும். இப்ப நான் படிக்கிற டைம்லலாம் வந்து இந்த பேபி பூமர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்கலாம் வந்து கரெக்ட்டா சொல்லிக் குடுத்துட்டாங்க. சரிங்களா? குவாலிட்டியான இந்தியன்ஸா இரு. உனக்கு இடம் வேணும்னா, அந்த இடத்த நீ தான் செக்யூர் பண்ணணும். அப்படின்றது கோட்டா தான் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? அது வந்து மாறவே இல்ல. சரி, அடுத்தது. ஓகே. ஒரு வாத்தியார் வந்து இப்ப நான் வந்து இவங்கள தான் ஃபாலோ பண்றேன் 100%. என்னோட வாத்தியாருங்கள தான் நான் ஃபாலோ பண்றேன். அப்ப எங்க வாத்தியார் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, என் லைஃப்ல வந்து சேஞ்ச் பண்ண வாத்தியாரு. எனக்கு வந்து டீச்சிங் செய்றது வந்து cita-cita memang nak jadi cikgu lah. Zen, அப்ப நம்ம டைம்ல வந்து போராங் கொசுங் கொசு கட் கொசுங் கொசுங் சத்துன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து எவ்ரி இயர் வந்து சீத்த கேட்பாங்க. பில்லியன் பிரதம, கெடுவ, கதிக எல்லாமே வந்து குரு தான் போடுவேன். அதுக்கப்புறம் நான் ஃபார்ம் 6ல வந்துட்டானே, அந்த மலாய்க்காட்சி வாத்தியார் இருந்தாங்களே, அவங்க சொன்னாங்க, டேய் அப்போ பசல் இழுத்தா சும்மா தீக்க சாய்ஸும் வந்து டீச்சரா போட்டு வச்சிருக்க. டீச்சரால சம்பாதிக்க முடியாது அப்படின்னாங்க. டீச்சரா இருந்தா சம்பாதிக்க முடியாது அப்படின்னாங்க. லக்கி tak sesuai lah untuk laki kerjaya guru அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரு ப்ரொஃபஷனை வந்து வேணான்றாங்க பாரு. அப்ப சிஸ்டம் வந்து அப்படி இருக்குது. சரிங்களா? ஓகேவா? ஆனா நான் வந்து அப்படி இல்லை. இன்ன வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸை வந்து டீச்சிங்க்கு வந்து என்கரேஜ் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. அப்ப வந்து என்னோட வாத்தியார் அந்த டைம்ல வாத்தியாருங்க வந்து கிளாஸ் பூந்தான வந்து இதுதான் செய்வாங்க. சரிங்களா? என்ன செய்யணும்னா இதுதான் நான் வந்து இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது கூட எழுதி போட மாட்டானுங்க வாத்தியார். பாட்ல வந்து இதெல்லாம் எழுதி போடணும். சரிங்களா? இது எழுதி போடணும். இது என்ன? அது வந்து கிரேட் பெர்ஃபெக்ஷன். சரிங்களா? ஓகே. இது வந்து ரொம்ப கிளியரா சொல்லிடணும். உண்மையா சொல்லுங்கப்பா. அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அதுதான் பெஸ்ட். அப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்க சில்ட்ரன் வந்து செம்மர்லாங் கேட்டகரியில இருக்கிறாங்களா? செம்மர்லாங்னா வந்து ஏஸ். இப்போ இதுதான் நான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏஸ் ஸ்ட்ரீட் ஏஸ் ஸ்ட்ரீட் ஏஸ் ஸ்ட்ரீட் ஏஸ். சரிங்களா? அதுதான் ரியாலிட்டி. ஓகே. சரி இது ஓகே. நான் வந்து என் சப்ஜெக்ட் வந்து உதாரணமா காமிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப இஷ்யூ வந்து பெண்டிடிக் அண்ட் மோரல் சப்ஜெக்ட் மேல தான் இருக்கு இஷ்யூ. ஆனா ஸ்கூல்ல வந்து உண்மையிலே கிரவுண்டுல நான் இருக்கேன் ஸ்கூல்ல. எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்ட்டுன்னு. நான் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து மஞ்சபிளாகி பண்ண மாட்டேன். நீ தப்பு பண்ணா தப்பு தான். புரியுதா? அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் பேசுற விதத்திலே தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மேஷராசி. தப்புனா தப்பு தான். அண்டர்ஸ்டாண்ட்? சரிதா? தப்பு பண்ணா தப்பு தான். அது வந்து இஃப் யூ admit it, I will forgive lah. Understand? Forget. Understand? Couldn't be bothered also. பட் தப்புனா தப்பு தான். ஸோ உண்மையை சொல்லுங்க. ஓகே. அப்ப என்ன நடக்கும்னா வந்து இப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து கச்சூர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? 70, 79 ஏ கிடைக்கிறது, ஏ மைனஸ் கிடைக்கிறது ஓகே. இது ஏ கிடைக்கிறது ஓகே. அப்போ வந்து அது முன்ன வருஷம் பார்த்தீங்கன்னா 1990 அது முன்ன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஸ் எடுத்துட்டாங்க. ஏ மைனஸ் இல்லை. அந்த பக்கிலியில வந்து சூரட் பக்கிலியில் வந்து ஏ பிளஸ் அண்ட் ஏ இருந்தால் தான் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு போட்டாங்க. அப்போ ஏ மைனஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அது என்னன்னா வந்து இப்போ ஒரு வருஷத்துல வந்து நிறைய பேர் ஏ பிளஸ் ஏ எடுத்துட்டாங்களா, அப்போ ஏ மைனஸ் மவுஸ் இருக்காது. ஏன்னா பிளேஸ் வந்து லிமிட்டட் தான். அவன் அட் ஆன் பண்ண போறது இல்லை பிளேஸ் ரொம்ப. கவர்மெண்ட் பட்ஜெட் படி தான் நடத்துவான். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. அப்ப இதெல்லாம் வந்து கச்சூர் பண்ண மாட்டாங்க.
ஓகே. ஆனா, என்னோட சப்ஜெக்ட் மோரல் வந்து அந்த காலத்துல இருந்தது நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. சிஸ்டம்ல இருக்கிறவங்க வந்து நெறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோரல் வந்து 96 அண்ட் அபவ். சில பேர் 96 சொல்றாங்க, சில பேர் 95ன்னு சொல்றாங்க. நான் வந்து என் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இன்ன வரைக்கும் அதான் சொல்லுவேன். 96 அண்ட் அபவ் தான் வந்து உனக்கு A+ கிடைக்கும். அது வந்து நீ ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து உனக்கு கவர்மெண்ட்ல படிக்க ஆசை. ஆனா ஒத்த காசு கவர்மெண்ட்க்கு குடுக்காம ஃப்ரீயா படிக்கணும்னா, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். அப்ப A+ வந்து ஸ்காலர்ஷிப் கிரேட். சரிங்களா? அப்ப அவன் தான் தத்தா பண்ணிட்டானே 96ன்னு. அப்ப உனக்கு வேணும்னா, நீ வந்து இந்த 96க்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்டா. அத வுட்டுப்புட்டு கவர்மெண்ட் ஏன் இவ்ளோ கூட வச்சிருக்காங்க? ஏன் மத்த அவங்களோட சப்ஜெக்ட் வச்சு நீ ஏன் பண்டிங் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க? மாட்ட முடியுமா உன்னால? ஒண்ணும் முடியாது தானே! அப்ப என்ன செய்யணும்? 96க்கு உன் புள்ளைய வந்து பிரிப்பேர் பண்ணணும். அது உன்னோட வேலை. ஆனா 96 A+ இருக்கிறதுனால வந்து, அவனுக்கு ஸ்காலர்ஷிப் தான் இல்லாம போயிரும். இப்ப மிஸ் பண்ணும்போது வந்து ஸ்காலர்ஷிப். சரிங்களா? ஆனா அவன் ஸ்டில் கவர்மெண்ட்ல படிக்கலாமே. லோன் எடுக்கலாம். பிடிபிடிஎன் லோன் எடுத்து படிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பிடிபிடிஎன் லோன் எடுத்தேன்னா, அங்க போயிட்டு ஸ்கோர் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரிலாம் எடுத்தேன்னா, அப்போ வந்து அந்த லோன் வந்து கன்வெர்ட்டட் டூ ஸ்காலர்ஷிப். சரிங்களா? இவ்வளவுதான் இது. ஒரு டோர் சாத்திருச்சுன்னா இன்னொரு டோர் தொறக்கும். அறவே டோர் தொறக்கலன்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் வந்து உண்மையா எஃபர்ட்ட போடு. கடவுள்கிட்ட வந்து சிராக்கன் பண்ணிட்டு, உன் வேலைய பார்த்து நீ செஞ்சுக்கிட்டே இரு. நல்லா இருப்ப. அத வுட்டுப்புட்டு அடிக்கடி கத்திக்கிட்டு, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு, இந்த கேம்பெயின்லாம் போட்டுக்கிட்டு, பொலிட்டிக் பண்ணாதப்பா. சரியா? வேலைய பாரு. பிள்ளைங்கள வந்து இந்த ஸ்டாண்டர்ட டச் பண்ண வைக்கணும் நீ. சரியா? இப்ப நான்லாம் வந்து ஸ்கூல்ல வந்து எனக்கு தெரியும் இதுன்ட்டுன்னு. அந்த சப்ஜெக்ட் சொல்ல மாட்டேன். ஆனா ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து கிளியரா சொல்லுவேன். A+ வந்து நாட் ஈஸி. அப்படின்னு வந்து கிளியரா சொல்லிருவேன். ஆனா நான் சிராமா போம்போது, அந்த ஸ்கூல் வாத்தியார் இருப்பாங்க பாரு, அவங்க சொல்லுவாங்க, "मचान ने की तो मचान ने की तो सुम्मा bully dapat A+." புலி தான் ஸ்டூடண்ட் அப்படின்னுவாங்க. எல்லா ஸ்டூடண்ட் கத்துங்க. போலே போலேன்னு கத்துங்க பாரு. இது வந்து கோஷம் போடுறது. பிராக்டிக்கலா பேசு. நான் வந்து A+ வந்து எப்போதுமே சொல்லுவேன் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட, இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. பட் A- வந்து ஜஸ்ட் நைஸ். என்னோட சப்ஜெக்ட பத்தி அடுத்த வீடியோல நான் போடுவேன். ஆனா இப்போ வந்து நான் வந்து கிளியரா சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஏஸ் வந்து 70s. இந்த ஏஸ் வந்து என்னத்துக்குன்னா, ஒரு 3 விஷயத்துக்கு தான் உங்களுக்கு A வேணும். சரிங்களா? எதுக்கு உங்களுக்கு A வேணும்னா, 1 இந்த ஏஸா செமர்லாங். செமர்லாங் என்னத்துக்குன்னா வந்து, 1 அசாசி. அசாசினா வந்து எஸ்பிஎம் முடிஞ்சிட்டு ஃபவுண்டேஷன் வந்து நீ யூனிவர்சிட்டியில படிப்ப. ஆனா எல்லா யூனிவர்சிட்டியும் நம்மளுக்கு ஓப்பன் இல்ல. நம்ம டைம்லயே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. செர்டன் யூனிவர்சிட்டி ஒண்டி தான் அசாசி வந்து நம்மள எடுப்பான். சரிங்களா? ஓகே. இதுக்கு வந்து கண்டிப்பா ஏஸ் வேணும்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் மெட்ரிகுலசி. மெட்ரிக் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஃபவுண்டேஷன் தான். ஆனா வந்து இது வந்து காலேஜ் மெட்ரிகுலசி செய்வீங்க. யூ ஆர் நாட் டூயிங் இன் இது. சரிங்களா? ஓகே. அப்புறம் இன்னொன்னு வந்து ஏஸ் ரொம்ப முக்கியம்னா ஐபிஜி. இன்ஸ்டிடியூட் பண்டிடிகான் குரு. அதாவது ஆஃப்டர் எஸ்பிஎம் ஸ்ட்ரெயிட் அவே யூ வாண்ட் டு பிகம் டீச்சர். உங்களுக்கு டிப்ளோமால நடத்துறமா நேரா டிகிரி செய்றீங்க. ஆனா 5 இயர்ஸ் மினிமம் இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து இப்ப நான்லாம் என்கரேஜ் பண்ணுவேன் ஸ்டூடெண்ட் 5 இயர்ஸ் எடுங்கடா அப்படின்னு. அவன் A+ கேட்கலையா? புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணும். இப்ப பொலிட்டிஷியன் இருக்காங்களே, இதுக்கு தான் ஃபைட் பண்ணணும். புரியுதா? உட்காந்துட்டு கதை பேசிக்கிட்டு, அந்த டிக்டாக் போட்டுக்கிட்டு, அதெல்லாம் விட்டுட்டு, இந்த ஃபைட் பண்ணுங்க. இந்த இந்த பிளேஸ் அதாவது வந்து ஐபிஜில வந்து வேணும். இப்போ மோரல் சப்ஜெக்ட் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க மோரல் எடுத்திருக்காங்க. ஆனா மோரல்ல வந்து A வச்சிருக்கணும். A+ இருந்துச்சா இன்னும் அட்வான்டேஜ் அந்த மாதிரி. ஸோ நீ வந்து உன் இடத்துக்கு வந்து நீ ஃபைட் பண்ணணும். இது வந்து செமர்லாங். சரிங்களா? ஓகே. ஆனா செமர்லாங் இல்லைன்னா நீங்க வந்து கவர்மெண்ட்ல பூர மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. அடுத்த ஸ்டெப் இருக்கும் பாரு ஒன்னொன்னு. அவன் வந்து கிரெடிட் கேட்பான். இதுக்கு பூஜ்ஜியம் பார்த்தீங்கன்னா 4 இது இருக்கு. லோவஸ்ட் என்ன தெரியுமா பூஜ்ஜியம் பார்த்தீங்கன்னா 50 மார்க்கு. அப்போ உனக்கு வந்து கிரெடிட் கிடைச்சிரும். உனக்கு வந்து கிரெடிட் கிடைச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் காம்படிஷன் வில் பி தேர். ஆனா மினிமம் வந்து உனக்கு கிரெடிட். ஓகே. இந்த கிரெடிட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் இது என்னத்துக்குன்னா பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் பாலிடெக்னிக்னு ஒன்று இருக்கும்.
இது. சில பேர் வந்து சம்டைம்ஸ் வந்து 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் வச்சிருப்பானுங்க. அசாசி கிடைக்காது, மெட்ரிக் கிடைக்காது. பாலிடெக்னிக் கிடைக்கும். பாலிடெக்னிக்ல 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஏஸ் வச்சிருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அது தனியா. அப்புறம் இன்னொன்னு வந்து கிரெடிட் வச்சிருக்கிறவங்களுக்கு. ஸோ 2 சலூரான் இருக்கு. சரிங்களா? ஓகே. பாலிடெக்னிக். இன்னொன்னு வந்து காலேஜ் கம்யூனிட்டி. இதுக்கு தவிர்த்து நெறையா விஷயம் இருக்குது. அதாவது வந்து இந்த டிவேட்டு, அப்புறம் அந்த என்னது ஐகேபிஎன் இன்ஸ்டிடியூட் கமைரான் பில்லியன் இருக்காரு. ஓகே. இதெல்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வந்து அவன் வந்து கிரெடிட் கேட்பான். சரி, இப்போ பாருங்க, உங்க பிள்ளைங்க கிட்ட இது சொல்லணும். சில வாத்தியார் வந்து இதை எக்ரி பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோமோ அப்புறம் பிள்ளைங்க இன்னும் லேசி ஆயிருங்க. இந்த காலத்து பிள்ளைங்க வந்து நீ லேசின்னு சொல்ல வேணாம், இயற்கையாவே லேசியாவே போன் பண்ற மாதிரி தான் இருக்குது. அட்ட சோம்பேறி, ஒரு வேலை செய்யாதுங்க. ப்ராக்டிக்கலாக ஸ்கூலில் புரியுதுங்களா? ஸ்கூலில் வந்து அந்த சம்பா கூட எடுத்து அந்த கிளாஸ் ரூமை கூட்டுறது கூட செய்யாதுங்க. குப்பை அப்படி இருக்கும், உட்காந்து இருக்குங்க. அந்த டெஸ்கிலெல்லாம் போய் பாருங்க. ஏன்னா நாங்கள் வந்து சிஸ்டமில் இருக்கோம், ஸ்கூலில் இருக்கோம். அட்ட சோம்பேறி. இப்போ இந்த அட்ட சோம்பேறிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து, புரியுதா? ஓகே, எல்லாரும் அப்படி இல்லைலாம், பேரண்ட்ஸ் தான் எல்லாமே. அவங்களோட புரோட்டாப்படி தான் பிள்ளைங்க இருக்குங்க. சரி, அப்போ என்ன செய்யணும்னா வந்து இந்த 50 வந்து ஸ்கூலு, சாரி சிஸ்டமில் வந்து 50. ஆனால் நான் என்ன பார்த்தேன்னா, எவ்ரி இயர் வந்து நாங்கள் மார்க்ஸ் கீன் பண்ணும்போது யார் யாருக்கு வந்து இந்த 35லேருந்து 40 எடுக்கிறானுங்க மார்க்ஸ், புரியுதுங்களா? ஸ்கூலில் வந்து ஃபார்ம் 4லேருந்து எங்கள் ஸ்கூல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 4ல் படித்து கொடுக்குற வார்த்தையை தான் ஃபார்ம் 5லையும் படித்து கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து மார்க்ஸ் கீன் பண்ணுறோம். அவனோட பெருத்தங்கான் தவுன்னு, ஆகியர் தவுன்னு, அதுக்கப்புறம் ஃபார்ம் 5 பண்ணுறானே பெருத்தங்கான் தவுன்னு, அதுக்கப்புறம் பிரிச்சுபான் நாங்கள் கீன் பண்ணுறப்ப வந்து யார் யார் வந்து நார்மலி 35லேருந்து 40 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரியல் எஸ்பிஎம் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் பார்த்தேன்னா அவனுங்கெல்லாம் கிரெடிட் வச்சுருப்பானுங்க. சரிங்களா? பாஸ் பண்ணவே இல்லை சார், நான் கிரெடிட் கிடச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து சொல்லுவார். அதில் வேறு செல்ஃபி போட்டுக்கிறானுங்க. இல்லை வேறு இப்போ இந்த டிக்டாக்லாம் ரொம்ப போட்டுக்கிறாங்க பெருமையாக. சரி விட்டுருங்க. இது வந்து கபூச்சியான் அட்லீஸ்ட் கிடைக்குமா இல்லையா இடம். அப்போ உனக்கு வந்து என்ன பிரச்சனைனா வந்து இந்த பாலிடெக்னிக் காலேஜஸ்லாம் வந்து கட்டி வச்சுருக்கானுங்களே, அதெல்லாம் வந்து கவசன் டலாமனில் கட்டி வச்சுருப்பானுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைனா ஃபுட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்களே, சென்த்தில் வந்து சொல்லுவாங்க, ஐயோ என் பொம்பளை பிள்ளைய வந்து எப்படி சார் அவ்வளோ தூரம் அனுப்புறது அப்படின்ட்டு. நான் எனக்கு மனசில் ஒன்று தான் சொல்லணும்னு நினைப்பேன் பேரண்ட்ஸ்க்கு. என்னன்னா வந்து அவ்வளோ செல்லோன்னா பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னா வீட்டு பக்கத்துலேயே ஒரு பாலிடெக்னிக் கட்டி கொடுத்துருக்கு. சரியா? முடியாது தானே? அப்போ அதுங்க போய் அங்கே வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், நம்பிக்கையாக அனுப்பணும். அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சோலாக வந்து பிள்ளைங்களை அனுப்பணும். அவனோட புரோட்டா, புரியுதுங்களா? படிச்சுட்டு வருதுங்க சில பிள்ளைங்க சார், அங்கே எப்படிப்பா அதுங்க வந்து அவங்க செல்ஃபை பிரிங் பண்ணணும், அந்த மாதிரி அவங்களுக்கு குரூப் பண்ணி அனுப்பணும் நீங்கள் தைரியமாக சார். இல்லைன்னா முடியலன்னா ப்ரைவேட்டில் அனுப்புங்க சார். ஓகே. ஸோ பூஜ்யான் வந்து பாரு. அப்போ வந்து உங்கள் ஸ்டூடெண்ட், உங்களோட பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்கள வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வந்து பாருங்கள், இந்த கிரேட் வந்து ஸ்டாண்டர்ட் 6ல் ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போ வந்து சாரி ஸ்கோலா 2ஆல் இருக்கும். ஸ்கோலா 2ஆல் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் 4ஓட எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகுது. சரிங்களா? அப்போ அவன் என்ன கிரேடிங் கொடுக்குறானோ இந்த கிரேடிங் வந்து அந்த பிள்ளைங்க மனசில் இருக்கணும். செம்மர்லான்னு ஒன்று இருக்கும், கபூச்சியான் வந்து கண்டிப்பாக இருக்கும், அப்புறம் லூலூஸ் இருக்கும். ஆனால் என்னன்னா ஸ்கோலா மெனுங்கா 2ஆல் வந்து அவன் சொல்லுவான் சப்பாய் தஹா மினிமா அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் இந்த வார்த்தை வந்து எல்லாத்துலேயும் இருக்கும், செம்மர்லாங்கு அண்ட் கபூச்சியன். ஸோ அவங்க மைண்டில் வந்து செட் பண்ணிடணும், செம்மர்லாங் கபூச்சியான் இருக்கணுன்ட்டு. ஓகே. இப்போ வந்து லூலூஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறது. சரிங்களா? இது வந்து இப்போ நீங்கள் ஃபெயிலே பண்ணலைன்னா எல்லா பாடமும் பாஸ் பண்ணிட்டீங்களா குட் வேர்ட். அவன் என்ன சொல்கிறான்னா பிஎம்ஓ சிஜாரா வந்து லூலூஸ்னா உனக்கு எஸ்பிஎம் சீட் கொடுத்துருவான். சரிங்களா? அப்போ லூலூஸ் பார்த்தீங்கன்னா 40 போட்டிருக்கான்னு தானே இங்கே.
ஆனால் ரியல் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் இப்போ மோரல்லாம் வந்து 20லேருந்து 25ல் ஃபெயில் பண்ணுறவனுங்கெல்லாம் உண்மையான எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறானுங்க. எடுத்துடுறாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்களா வந்து மட்டும்தான் அவங்க அச்சூர் பண்ணுவோம். இது வந்து திட்டா இதெல்லாம் வந்து தாராளமாக கொடுக்குறான். அப்போ ஒரு பையன் வந்து கிரெடிட் பத்தலைன்னா இஸ் நாட் ஒர்க்கிங் ஹார்ட், வேலை செய்யறது இல்லை, ஸ்கூல்ல படிக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. புரியுதா? அடிச்சு படிக்க வைக்கிறது வந்து பேரண்ட்ஸோட வேலை, எங்க வேலை இல்லை. சரிங்களா? எங்க வேலை வந்து படிச்சு கொடுக்குறது தான் எங்களோட வேலை. ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் வந்து அப்புறம் அடிச்சிட்டோமா அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துடுவீங்க. இப்போ சிஸ்பான்னு ஒன்று போட்டுருவீங்களே, சும்மா பெப்சி மாதிரி சும்மா இஷ்டத்துக்கு போடுறீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அதுதானா? சரி ஏதோ செய்யுங்க நம்பா. ஓகே, அப்போ வந்து 2025 பாஸ்லாம் வந்து பாஸ் பண்ணிடுவானுங்க. ஸோ உங்கள் பிள்ளைங்கிட்ட வந்து இது வந்து ரொம்ப கிளியராக சொல்லிடணும். இது வந்து அவங்களோட இதில் இருக்கணும், ஸ்டடி டேபிளில் இது இருக்கணும். அப்போ பரீட்சையில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவன் எந்த ரேஞ்சில் இருக்கான்ட்டு. அப்புறம் அவனால் வந்து படிக்க இது பண்ண முடியலன்னா நீங்கள் தான் வந்து அவன் வீக்காக இருக்கான்னா ஸ்கூலில் வந்து அவனால் ஃபாலோ பண்ண முடியல, நீங்கள் வந்து டியூஷனுக்கு அனுப்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரிங்களா? சரினா டியூஷனுக்கு அனுப்புங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து சொல்லிடுறேன், யூபிஎஸ்ஆர், எஸ்ஆர்பி, எஸ்பிஎம், எஸ்டிபிஎம் இதுக்கெல்லாம் டியூஷன் அனுப்புனாங்க. மற்ற வருஷம்லாம் ஸ்கூல்லே தான் படிப்போம். ஸ்கூலில் படித்து கொடுக்குற வார்த்தையெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஸ்டில் வந்து வி ஹேட் குவாலிட்டி டீச்சர்ஸ் வரும் அந்த டைமில். சரிங்களா? ஸோ இது வந்து கண்டிப்பாக ஜம்மாஸ் தெரிஞ்சிருச்சா? அண்ணா வந்து சிம்மர்லாங்கில் இருக்காங்களா, கிரெடிட் லெவலில் இருக்காங்களா, பாஸ் லெவலில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களான்ட்டு கரெக்டாக வாத்தியாரை தேடி கண்டுபிடிச்சி டியூஷனுக்கு அனுப்புங்க. சரிங்களா? ஓகே நம்பா. ஓகே, அது வந்து உங்களை பொறுத்திருக்கலாம், உங்களுக்கு உங்கள் பையனுக்கு வந்து என்ன மாதிரி வாத்தியார் அமையுதுன்ட்டு. இப்போ என்னோடய ஸ்கூலில் வந்து என் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து யாருக்குமே வந்து மாரல் டியூஷன் நான் எடுக்க மாட்டேன் பர்சனலாக. சரிங்களா? அது வந்து என்னோடய பிரின்சிப். என் ஸ்கூல் வாத்தியார் பிள்ளைங்களுக்கு வந்து நான் படித்து கொடுக்கணும், அது போதும். ஆனால் டியூஷன் வருவாங்க யார் தெரியுமா? இந்த வாத்தியார் பிள்ளைங்க இருக்குல்ல, அதுக்கு வந்து A+ வேணும் டார்கெட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்க்கு. அந்த ஆனால் வந்து வேறு வாத்தியார்கிட்ட படிப்பாங்க. அப்போ என்கிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப் வேணும் சார், கொஞ்சம் குரூப் பண்ணுங்கள் சார், மாதம் வந்து ஒரு ஸ்டே பேக் பண்ணி படித்து கொடுங்க சார் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் காசு வேணான்னு, ஆனால் வந்து பாக்கெட்டில் காசு வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கே தெரியுது வாத்தியார் படித்து கொடுத்தா ஒரு குரு தரிசனம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு, ஃப்ரீயாக வந்து எதுவும் கிடைக்காதுன்ட்டுன்னு. பட் ஸ்கூலில் வந்து ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இல்லை, ஏன்னா கவர்மெண்ட் என்னை பே பண்ணுறாங்க அந்த ஸ்கூலில் படித்து கொடுக்கணுன்னு. என் வேலையை அந்த ஸ்கூலில் கரெக்டாக கொடுப்பேன். என் ஸ்கூல் வந்து ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், என்னோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே, டன். ஓகே, அடுத்தது என்ன விஷயம்னா வந்து ஓகே படிப்பு வந்து முக்கியம் வந்து இந்த சுக்காத்தான்னு ஒன்று இருக்கும் பாரு. ஓகேங்களா? இப்போ படிப்பை பற்றி பேசுவோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் கிளியரு லூலூஸு, எல்லாம் கிளியர்லாம் உங்களுக்கு? ஓகே, அடுத்தது வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஓகே படிப்பில் வந்து முக்கியமாக வந்து சுக்காத்தான் பிளாஜாரான்னு ஒன்று இருக்கும், அது வந்து சிலபஸ். ஓகே, மலேசியாவில் வந்து சிலபஸ் வந்து அதுக்கு வந்து பேர் வச்சுருக்கானுங்க. என்ன பேர் வச்சுருக்கானுங்கன்னா டிஎஸ்கேபின்னு பேர் வச்சுருக்கானுங்க. இது மாரலோட சிலபஸ். சரிங்களா? டிஎஸ்கேபி இதுதான் சிலபஸ், Form 4 அண்ட் Form 5. ஓகே, வந்து சிலபஸ் வெளியாக்கிடுவாங்க. இந்த சிலபஸை வெளியாக்கிட்டானே அப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு. ஓகே, இப்போ நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சுருவாங்கன்னா Form 4 Form 5 சிலபஸ் தான் செய்வாங்க. இப்போ வந்து Form 1க்கும் ஸ்டாண்டர்ட் 1க்கும் வந்து புது சிலபஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, அப்போ வந்து சிலபஸ் செஞ்சுருவாங்க. இப்போ இந்த மாரல் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சிலபஸ், டிஎஸ்கேபி. இந்த டிஎஸ்கேபி வந்து வாத்தியாருக்கு தான் பாய்ப்பாங்க ஜேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பங்குபால்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து பங்குபால்லாம். சரிங்களா? அப்புறம் தூரோட் மஞ்சும்பாங்கள நம்ம இருப்போம்லாம். ஓகேவா? அந்த டைமில் மெத்தடிஸ் படித்து கொடுத்துட்டு இருந்தேன், அப்போ நம்ம பேர் இருக்குது. அப்போ சுக்காத்தான் செஞ்சிடும்.
இந்த சுக்காத்தான்லாம் செக் பண்ணேன். ஓகே, இந்த சுக்காத்தான நான் பார்த்தானே மாரல்ஸ் சுக்காத்தான பார்த்தோன்னே terkejut saya. ஏன்னா வந்து நல்லா இருக்கும் சிலபஸ். நான் வந்து ஹை லெவலா இருக்கு ஸ்டாண்டர்டு. ஆனா நல்லா இருக்கு சிலபஸ். இந்த சிலபஸ பார்த்தானே எனக்கு ஒண்ணு தான் ஞாபகம் இருக்கு. STPM pengajian Ammar இருக்குது. தெரியுதா? மோரல் வந்து ஃபெக்சுவல் சப்ஜெக்ட். ஆனா ரொம்ப டீட்டெயிலா நான் மோரல் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அது அடுத்த இதுல போடுறேன். சரிங்களா? ஃபெக்சுவல் சப்ஜெக்ட். அப்ப 2 ஃபக்தா கேட்பானுங்க. ஒண்ணு வந்து ஃபக்தா புக்கு டெக்ஸ்ட் புக்கில் உள்ள ஃபக்தா வந்து கேட்பானுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபக்தா இஷ்யூ மோரல். இது வந்து என்ன வேணுமா கேட்கலாம். ஆனா சிலபஸ்லயே வந்து சடங்கன் இஷ்யூ கொடுத்துருப்பான். இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ வந்து பெரிக்க மனுஷன் இருக்கா ஃபார்ம் 4. ஓகே, இஷ்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சடங்கன் இஷ்யூ வந்து கேஸ் பொம்பாங்கன் பை. அப்போ ஸ்புஞ்சு கிசான் லங்கா யார் எடுக்க போறா எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அவன் கேட்க முடியும். எது வேணுமா கேட்க முடியும். அப்போ இந்த இஷ்யூலாம் வந்து அவன் மாஸ்டர் பண்ணணும். சரிங்களா? அப்போ நான் சிலபஸை பார்த்துனா தெரிஞ்சிச்சு. நிறையா இஷ்யூலாம் தெரியணும். அப்போ ஃபார்ம் 6 pengajian வந்து லாரா சயின்ஸ் லாரா சஸ்திராலாம் படித்தோம்ல, அதே மாதிரி தான் இருக்குது. எல்லா இஷ்யூவும் தெரியணும். மாரல் இஷ்யூலாம் அவங்களுக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ சிலபஸ் வந்து வாத்தியாருக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த சிலபஸில் என்ன இருக்குன்னு லபிக்குறாங்க தெரியணும். ஓகேங்களா? இந்த சிலபஸை முடித்த கையோட என்ன தெரியுமா செய்வாங்க? ஓகே, இது வந்து ஸ்டூடெண்ட் டச் பண்ண வேணாம், டீச்சர்ஸ் தான். ஓகே, டீச்சர்ஸ் வந்து முதல்ல சொல்லிட்டேன் பாரு. ஆனால் டீட்டெயிலாக மாரலை பற்றி அப்புறம் வந்து சொல்லுவேன் அடுத்த வீடியோலலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, அடுத்தது வந்து புக்கு டெக்ஸ்ட் வந்து ருஜுக்கன் ரஸ்மி. புக்கு டெக்ஸ்ட் வந்து என்னது? ருஜுக்கன் ரஸ்மி. புரியுங்களா? அது புக்கு டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்தவணும், ஸ்டூடெண்ட் படித்தவணும். லேசியாக இருக்க முடியாது. ஓகே, புக்கு டெக்ஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன் பாரு. ஓகே, இது வந்து ஃபார்ம் 4 என்னோட இது புக்கு டெக்ஸ்ட். ஓகே, இந்த டியூஷன் வாத்தியார் என்ன செய்வாங்கன்னா அந்த புக்கு டெக்ஸ்ட் வந்து பாய்க்க மாட்டேங்க. அவங்க என்ன பாய்க்கிறாங்கன்னு அப்புறம் நான் சொல்கிறேன். ஆனால் புக்கு டெக்ஸ்ட் தான் வந்து மெயின் ரெஃபரன்ஸ். இது வந்து படிக்கணும். அப்போ புக்கு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சப்ஜெக்ட் வந்து நான் சொல்லிடுறேன் பாரு. ஃபார்ம் 4 இருக்குது, ஃபார்ம் 5 இருக்குது தெரியுமா, எல்லாம் சேம் தான். அப்போ இந்த புக்கு டெக்ஸ்டில் என்ன படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. அந்த சிலபஸில் பார்த்தோம்ல அந்த விஷயம். ஓகே, முதல் சிலபஸ் தான் வெளியாக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 3-4 பேர்கிட்ட கொடுத்து புக்கு டெக்ஸ்ட் எழுத சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த சிலபஸில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கா ஃபார்ம் 4 மக்சூர் நுர்மா மஷாராக்கா தெரியணும், சுந்து தெரியணும், ஹூராய்கான் பெந்திங்கான் இதெல்லாம் தெரியணும் அவனுங்களுக்கு. ஏன்னா இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் கண்டுங்க. இதெல்லாம் வந்து ஃபக்தா அவன் கேட்க முடியும் எக்ஸாமில். அப்போ அவனுக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் எழுதுறப்ப திறந்தானே டெக்ஸ்ட் புக்கு திறந்தானே அந்த சாப்டரில் அதுதான் இருக்கும். ஸோ அது வந்து கண்டென்ட்ஸ். அந்த கண்டென்ட்ஸ் வந்து அவனுங்களுக்கு தெரியணும். எவ்ரி சப்ஜெக்ட் வந்து அந்த சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட போய் கேளுங்க தெரியுமா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி கைட் பண்ணணும் உங்கள் பிள்ளைங்கள. அப்போ டீச்சர்ஸ்க்கும் உங்களுக்கு தெரியும். தான் இங்கே இருக்கு பாருங்க. dalam unit ini saya belajar tentang, அதாவது murid belajar tentangங்களா அப்படி தானே வரும். murid boleh அதுதான். ஸோ இதுதான் வந்து நான் வந்து கேள்வி கேட்க முடியும். இப்போ இந்த மேட்டர்லாம் எங்கே இருக்குன்னா டெக்ஸ்ட் புக்கை திறந்தானே. இப்போ என்னோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து கான்செப்ட் பேஜ் இருக்கும் பாரு. அப்போ இந்த பேஜ் வந்து படிக்கணும். இதுவும் கான்செப்டாக தான் இருக்குது. இந்த பேஜையும் நீ படிச்சு தான் ஆகணும். இதில் உள்ள ஃபெக்ஸ்லாம் உனக்கு தெரியணும். ஃபெக்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணக்கூடாது. ஃபெக்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மனப்பாடம் பண்ணுறது இல்லை. உனக்கு வந்து அதை ரிமெம்பர் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கணும்னா சொந்த வார்த்தையில் எழுதிடலாம், பிரச்சனை இல்லை. அவங்க கச்சூர் பண்ண மாட்டான். சரிங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பராத்து கத்திக்க menggunakan pengangkutan awam. இது வந்து salah satu contoh norma masyarakat கொடுத்துருக்காங்க. நீ வந்து என்னது பராத்து நாய் பஸ் போட்டாலே போதும், மார்க் கொடுத்துருவானுங்க. அவன் வந்து இப்படியே மெமரைஸ் பண்ணி வேர்ட் பை வேர்ட் தான். அந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டமும் இல்லை.
சரிங்களா? இதெல்லாம் மார்க்கர்ஸ்க்குலாம் தெரியும். அப்ரோச் பண்ணுங்க மார்க்கர்ஸ. ஓகே. அடுத்தது வந்து கப்பந்திங்கான். இதுவும் வந்து பாரு, இதுவும் அவன் படிச்சாகணும். ஓகே. இந்த பேச்சும் கான்செப்ட் கீழ தான் இருக்குது. இது வரைக்கும் அவன் படிச்சாகணும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்ல வந்து pengukuhan போயிரும். pengukuhan வந்து லத்திகன். ஆக்டிவிட்டி லத்தியான் வந்துரும். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேசி. அப்ப அவனுக்கு என்ன சொல்லணும்னா வந்து, "டேய் நீ லேசியா இருக்கு அது எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த மினிமம்னாச்சும் உனக்கு தெரியணும்டா. கான்செப்ட் பண்ணி படிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல." சரியா? அப்ப இதெல்லாம் வந்து வாத்தியாரோட வேலை. இதெல்லாம் வந்து வாத்தியாரோட வேலை. ஸோ பாருங்க நெறைய ஆக்டிவிட்டி குடுத்துருப்பான் பாரு. ஒண்ணு pengukuhan சொல்லுவான். ஓகேங்களா? pengukuhan லத்தியான் குடுத்துருப்பான். டெக்ஸ்ட் புக்க பக்கத்துல pengayaan, pemulihan. அந்த கடைசியா வச்சிருப்பான் பாரு மாரல் புக்ல வந்து என்னோட புக்க பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க சிலபஸ் செய்ய போனோம்ல, அப்ப எங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட் புக்ல. ஓகே. penilaian வந்து என்னன்னா வந்து, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கொஸ்டின் மாரி. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா மலேசியால, இந்த புக் ரைட்டர் வந்து அவங்க மேபி வந்து முன்ன வந்து பாசி கொஸ்டின்ஸ்லாம் மார்க்கர்ஸா இருந்திருப்பாங்க. பாசி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திருப்பாங்க. அப்போ வந்து லெப்பே குராங் வந்து சோலான் செய்வாங்க. ஆனா இந்த சோலானுக்கு வந்து மார்க்கா வந்து அவங்க போடவே முடியாது. ஏன் தெரியுமா? டெக்ஸ்ட் புக் தான் வெளியாகுது. இப்ப நான் மார்க் போட்டேன்னா லெம்பாகா பப்ளிக் எக்ஸாம் வந்து கேள்வி கேட்பான். டேய் நான் ஒன்றும் ஃபார்மேட்டே வெளியாக்கல. எஸ்பிஎம் என்ன ஃபார்மேட்னு. அதுக்குள்ள யாரா உன்னைய மார்க்காலாம் போட சொன்னது? அப்ப டெக்ஸ்ட் புக்ல உள்ள லத்தியானுக்கு வந்து மார்க்ஸ்லாம் இருக்காது. சரியா? ஓகேவா? அப்ப அந்த காலத்துல வந்து நம்ம வாத்தியார்லாம் என்ன சொல்லுவாங்க, டெக்ஸ்ட் புக்ல ஒரு கேள்விய செய்யுங்கடா அப்படின்ட்டு. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா டெக்ஸ்ட் புக்ல வந்து கேள்வி இப்ப நாங்கலாம் வந்து இப்ப எக்ஸாம் செஞ்சோமா, சென்டர்ல இங்கேருந்து கேள்வி எடுப்போம். ஆனா நாங்க மார்க் போடுவோம். புரியுதுங்களா? அப்ப வந்து ஸ்டூடெண்ட் வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து செய்யலன்னா கூட பிரச்சனை இல்ல. ஆனா டீச்சர் வந்து இதெல்லாம் கோ த்ரூ பண்ணணும். அவங்க சோலான்லாம் செய்வாங்க பாரு எக்ஸாம்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஓகே. இந்த பிரச்சனை அதுதான். டெக்ஸ்ட் புக்ல வந்து ஃபார்மேட் எஸ்பிஎம் மாரி இருக்காது. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, டெக்ஸ்ட் புக் படிக்கணும். ஸ்டூடெண்ட் வந்து வாட்சிங். ஓகே. டெக்ஸ்ட் புக் படிச்ச கையோட நெக்ஸ்ட் வந்து அவன் என்ன செய்யணும்னா வந்து, இங்க பாருங்க, நோட்டா ரிங்காஸ் செய்யணும். அப்ப புக்கு நோட்டா இருக்கும். ஸ்கூல்ல வந்து செய்ய சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் லேசி. அவன் என்ன சொல்லுவான்னா, அதான் நோட்டா புக்லாம் நெறையா பசாரான்ல விக்கிறானுங்கல்ல. அது வர நம்ம எழுதணுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேசியா இருப்பான். ஆனா ஆக்சுவலி வந்து உண்மையான ஸ்டூடெண்ட் வந்து படிச்சு நீ சொந்தமா எழுதுனா, அது இன்னும் பெட்டர். நோட்டா ரிங்காஸ். ஆமாவா இல்லையா? அப்ப நான்லாம் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா, இந்த நோட்டா ரிங்காஸ்க்கு என்ன செஞ்சிருக்கேன்னா, ஒரு போராங் மாரி செஞ்சு குடுத்துட்டேன் ஸ்டூடெண்ட்ட. இந்த மாரி. அப்ப ஸ்டூடெண்ட் என்ன செய்யணும்? அவன் வந்து படிக்கிறாரா? டெக்ஸ்ட் புக்க. ஓகே. டெக்ஸ்ட் புக்க படிக்கிறாரா? எங்க படிக்கிறாரு? ஓகே. இங்க பாருங்க. அங்க சடங்கா நீலாய் போட்டிருக்கா? அது வந்து அப்படியே அவன் எழுத வேண்டியதுதான். அதுல போரா மாஸ்டரி. இதெல்லாம் வந்து என்ட்ட கேட்டு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, நான் சாஃப்ட் காப்பி குடுத்துருவேன். எப்ப இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? நீ எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? இப்ப முக்கு டீகல வந்து சடங்கா நீலா இருக்கா? அப்படியே சாலின் பண்ணுடா. மக்ஷோ நுர்மா மஷரக்கட் வந்து முக்கு அம்பால இருக்கும், லீமால இருக்கும். எல்லாம் இருக்கும். அப்படியே சாலின் பண்ணு. அப்போ உனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு படம் மாரி குடுத்துட்டேன். ஒரு ஜட்வால் மாரி குடுத்துட்டு சாலின் பண்ண சொன்னேன். அதுவும் அவன மோட்டிவேட் பண்றதுக்காக வந்து இந்த கத்து அ மோட்டிவாசிலாம் கோட்ஸ்லாம் குடுத்து அவன் செய்வான் அப்படின்னு நினைப்பேன். ஆனா எல்லா ஸ்டூடண்ட்டும் செய்ய மாட்டான். அந்த கொஞ்சம் ஸ்டூடண்ட் தான் செய்வானுங்க. அவனுங்க தான் வந்து A+ போடுவானுங்க. ஏன்னா வந்து அவன் முறையா வந்து என்ன சொல்றானோ அத அப்படியே கேட்டு நடக்கிறவன் தான் A+ போடுவான். அவன பார்த்து நீ ஜெலஸ் பண்றதுல அர்த்தம் இல்ல. ஏன்னா நீ வந்து எஃபோர்ட் போட மாட்ற பாரு. அவன் போடுறான்னா, ஓகேவா? அவன் எடுத்துட்டு போட்டும். அப்படித்தான் நம்ம நினைக்கணும். வாத்தியார்னா நான் அப்படித்தான் நினைப்பேன். யார் இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? ஓகே. நம்பா. ஓகே. அப்ப ஃபார்ம் 4 இருக்கு. ஃபார்ம் 5 இருக்கு. ஓகே. அப்ப வந்து ஸ்டூடண்ட் என்ன செய்யணும்? நோட்டா ரிங்காஸ் செய்யணும். சரிங்களா? ஓகே. அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும்னா வந்து, அந்த டாபிக் படிச்சுட்டானே, லத்திஹன் டாபிக்கல் இஸ் அ மஸ்ட்.
லத்தியான் டாபிக்கல். ஆனா லத்தியான் டாபிக்கல்னு ஒரு விஷயம் இருக்கு பாரு. இப்ப வந்து சில ஸ்கூல்ல வந்து இந்த லத்தியான் டாபிக்கல் வந்து புக்கு வாங்க சொல்லிடுவாங்க. டாபிக்கல் புக் இருக்கும். அப்ப இதுதான் வந்து டாபிக்கல் புக்ஸ். இப்ப என் ஸ்கூல்ல வந்து இந்த புக்கு வாஜிப் கேன் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் 4வா அது ஃபார்ம் 5வா வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ டாபிக்கில் என்னன்னா வந்து இந்த டாபிக் படிச்சுட்டானே என்ன சோழன் வந்து அவன் வந்து எஸ்பிஎம் ஃபார்மேட்டில் வச்சுருப்பானுங்க நார்மலி. இப்போ மாரல் வந்து பாக்யான் ஏ இருக்கும் ஸ்ட்ரக்சர்லாம். அப்புறம் பாக்யான் பி எஸ்ஏ இருக்கும், பாக்யான் சி எஸ்ஏ இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்மேட் படி அவன் வந்து ஒரு சோலான் செஞ்சுருப்பான். ஒரு 2-3 சோலான் கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து டாபிக்கல் புக்கு. சரிங்களா? ஓகே, இது வந்து புக்கு எழுதியிருக்கானுங்க. என் ஸ்கூலில் வந்து கித்தோ பணித்தியை வந்து வாஜிப் கன் பண்ணிட்டாங்க. ஸோ பிள்ளைங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இது வந்து ரெடிமேடாக நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் மக்தாப் ஒரு குருவனில் என்ன படித்தோன்னா இந்த பெண்ணிலையன் இருக்கு தெரியுமா, பெண் தப்சீரனே நம்மளே சொந்தமாக செய்யணும் அப்படின்னு அதுதான் மக்தாப்பில் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளும் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி சொந்தமாக செய்ய மாட்டோம். அப்போ வந்து இந்த மாதிரி புக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் இந்த புக்கு வச்சுருக்கானுங்களா, ஓகே ஹாப்பி. எந்த பிராண்ட் வேணுமா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் என் ஸ்கூலில் வந்து என் கிளாஸில் வந்து ஐ ஹேவ் மை ஓன் இது Zen. But before that, I want to tell you, எல்லா சப்ஜெக்டும் இந்த லத்தியான் டாபிக்கல் இருக்கு தெரியுமா, லத்தியான் டாபிக்கல் வந்து நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இது வந்து எங்கள் டியூஷன் வாத்தியாருங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் 6லையும் சரி, ஸ்டாண்டர்ட் 6, ஃபார்ம் 3, ஃபார்ம் 5, ஃபார்ம் 6 வாத்தியார் எல்லாம் என்ன தெரியுமா செய்வாங்க டாபிக்கலுக்கு, அந்த காலத்து வாத்தியாருங்களாம். ஓகே, யார் அது, இந்த பேபி பூமர்ஸு, ஓகேவா, அவங்கள தான் அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன். டீச்சரோட வந்து ஜீராக்ஸ் காப்பின்னா நான் தான், சரிங்களா. ஆனால் அவங்க மாதிரி என்னால் முடியல, அவங்கெல்லாம் வேற லெவலு. ஏன்னா அவங்க மாதிரி முடியாது, என்னால் முடியாது. ட்ரை பண்ணுறேன், நோ, தே ஆர் த பெஸ்ட். ஓகேவா. அதில் வந்து 3 வாத்தியாக இருப்பாங்க. ஒன்று வந்து தியாகா சார்னு ஒருத்தர் செஜாரா படித்து கொடுத்தாரு எனக்கு. இன்னொருத்தர் வந்து எக்கானமி கோபால் சார் அவரு. அப்புறம் இன்னொரு வந்து பிஎம் துரைவேலு. எல்லாம் சல்யூட். அவங்களோட ஃபுட் ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ, ஆனால் அவங்க மாதிரி முடியல, சரிங்களா. ஓகே, சரி. இப்போ பாரு, இந்த டாபிக்கல் வந்து நான் சொல்லிடுறேன். இப்பயே டாபிக்கல் வந்து த பெஸ்ட் வந்து பாசிட்டிவ் கொஷின்ஸ். பாசிட்டிவ் கொஷின்ஸ்லாம் அசேன். இப்போ வந்து பாசிட்டிவ் கொஷின்ஸ் வந்து 2 விஷயம் இருக்கு பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஓகே, இது பாசிட்டிவ் புக்கு சோழன், இந்த யாக்கின் பப்ளிகேஷன் அவன் தான் செய்வான். இது பாசிட்டிவ் கொஷின் புக்கு. அப்போ வந்து அவன் என்ன செய்யறான்னா வந்து பாசிட்டிவ் கொஷின்ஸை ஓகே. கேஎஸ்எஸ்எம் வந்து 2021ல் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனால் சில பேப்பர் வந்து 2018ல் உள்ள கர்னல் கன்வென்ட் அதே சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது பாசிட்டிவ் கொஷின் புக்கு. பாசிட்டிவ் கொஷினும் வந்து இந்த 2018ஓட கொஷின் பார்த்தீங்களா, அது அப்படி இருக்கும். இப்போ இது நீங்கள் வாங்கி கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் வந்து இப்போ தான் ஃபார்ம் 4 ஃபர்ஸ்ட் டாபிக். அப்போ வந்து பாசிட்டிவ் கொஷின்ஸ் வந்து எப்படின்னா டாபிக்கல் வாங்கி கொடுக்கணும். இப்போ பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. பாசிட்டிவ் கொஷின்ஸ் வந்து டாபிக்கல் வாங்குங்க. ஃபார்ம் 4 இருக்கும், ஃபார்ம் 5 இருக்கும், டாபிக்கல். இது வந்து யக்கீனில் வச்சிருக்காங்க. சரி, இது நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஓகே, இது பார்த்தீங்களா, அனாலிசிஸ் ஒரு டாபிக். இப்போ ஏன் நான் செஜாரா புக்கு காமிச்சேன்னா, பரிஞாகான் புக்கு காமிச்சேன், இப்போ வந்து செஜாரா புக்கு காமிக்கிறேன். ஏன் மாரலுக்கு வந்து பாசிட்டிவ் கொஷின் புக்கு இல்லை, ஏன்னா மாரல் வந்து கர்த்தாஸ்தர் துத்தோ க்ளோஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து திடாபுலிடி தெரபிட்க, ஓகேங்களா. ஃபார்ம் 5ல் வந்து pendidikan seni visual kertas 1 வந்து kertas tertutup, sains sukan ஒன்று இருக்கு பாரு, அது kertas tertutup, moral kertas tertutup. மற்றதெல்லாம் வந்து மாக்கையில் இந்த மாதிரி வித்துருவானுங்க. சரி, அனாலிசிஸ் டாபிக்கல் பாரு, ஃபார்ம் 4 அதே மாதிரி செஞ்சாரா ஃபார்ம் 5 இருக்கும், சரிங்களா. ஓகே, இந்த புக்கு வந்து பாருங்க 2018லேருந்து 2024 வந்து இப்போ எக்கானமி
ரேக்கா சிப்தர், சயின்ஸ் கம்ப்யூட்டர், பெர்னியாகன், பிரின்சிபக்கான்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இருக்கும். ஆனால் கேஎஸ்எஸ்எம் ஸ்டார்டட் 2021. சரிங்களா? ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். Bahasa Melayu, sejarah அண்ட் மேத்தமேட்டிக் வந்து இங்கே இருக்கிறது வந்து லிமிட்டட் தான். ஏன்னா வந்து இந்த 3 பேப்பர் வந்து உலாங்கன் பேப்பர். நம்ம காலத்தில் வந்து ஜூலை பேப்பர் சொல்லுவாங்களே, எஸ்பிஎம் உலாங்கன் தான் சொல்லுவானுங்க. அப்போ அந்த ஜூலை பேப்பரோட பேப்பர் வந்து இதில் இருக்காது. சரிங்களா? அதுக்குன்னு வாத்தியார் இருப்பாங்க, எல்லாத்தையும் கொலெக்ட் பண்ணுறவங்க. இது வந்து டியூஷன் வாத்தியார் ரொம்ப பேர் அதுதான். டியூஷன் வாத்தியார் வந்து எஃபர்ட் போடுறாங்க. அவங்க கவர்மெண்ட்ல இல்லை தெரியுமா, ஆனால் அவங்க வந்து எஃபர்ட் போட்டு கொலெக்ட் பண்ணுவாங்க பாரு. கொலெக்ட் பண்ணி எல்லா கொஷினும் வச்சிருக்கிறாங்க. அது உண்மையிலே அவங்க தான் வந்து அந்த குவாலிட்டியான வாத்தியார். இப்போ ஏன்னா என் வாத்தியார் எல்லாமே வந்து எல்லா பாசி கொஷின்ஸும் வச்சிருப்பாங்க. நீ துத்து பண்ணா கூட அவங்க எப்படி தான் புக்கா பண்ணுவாங்கன்னு தெரியாத இருக்கும், சொல்ல வச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து என்னன்னா வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம படிக்கிற காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து புக் இல்லை, அனாலிசிஸ் டாபிக் இல்லை அந்த டைமில். அப்போ என்ன செய்வாங்கன்னா டியூஷன் வாத்தியார் வந்து வருஷம் சொல்லலாம் எடுத்தானா அவங்களே சொந்தமாக வந்து டாபிக் எல்லாம் பிரிச்சுருவாங்க. அப்போ அவங்க போடுற எஃபர்ட்டுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கணும், குரு தரிசனம் கொடுக்கணுமா இல்லையா? டியூஷன், இந்த டியூஷன் ஃபீஸ் கூட ஒழுங்காக நம்ம இனம் வந்து கட்ட மாட்டேது. மலாய்க்காரன் கூட ஒழுங்காக கட்டுறான் டியூஷன் ஃபீஸு. டியூஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து 2009 பூந்தேன். ஆனால் அது முன்னுக்கு வந்து நான் டியூஷனில் இருந்தவன், எனக்கு தெரியும் என்ன டியூஷன்னான்ட்டு. சரிங்களா? அப்போ இது வந்து அவன் செஞ்சவனும். சரியா? இப்போ வந்து நான் சொந்த காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இது வந்து செஜாரா பேப்பரு, Kertas 1, ஃபர்ஸ்ட் சாப்டர் Form 4, Warisan Negara Bangsa. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து சப் டாபிக்ஸ் இருக்கும், 4 சப் டாபிக்ஸ் இருக்குது. இந்த லாத்தா பிளாக்காங்க வந்து 2 தடவை தான் கேள்வி கேட்டிருக்கானுங்க. அதாவது 2021 இந்த கேள்வி ஆப்ஜெக்டிவ்ல, 2024 கேள்வி இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து அத்தாரிட்டி பேப்பரு. ஏன்னா இது வந்து லம்பாக பப்ரிக்ஸானோட பேப்பரு, அவனோட சொல்ல. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட். சில பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பாசி கொஷின்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ படிடா அந்த சிஸ்டமில், அப்புறம் உனக்கு தெரியும் எந்த பாக்கியனில் வந்து அவன் கேள்வி கேட்பான், எல்லாம் கேட்க மாட்டான்னு. பாசி கொஷின்ஸ்லாம் அவனுக்கு தெரியும். இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணுறதுனால அந்த டியூஷன் டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணி ஆகும். ஆனால் இப்போ வந்து புக்கெலாம் விற்கிறாங்க பாரு. பாக்யான் Kertas 1 உள்ள சொல்லணும் ஆப்ஜெக்டிவ், Kertas 2 வந்து பாக்யான் ஏ இருக்குது, அதில் உள்ள கொஷின்ஸ் என்ன வந்துருச்சு இந்த டாப்பிக்கில், எந்தெந்த டாப்பிக்கில், சப் டாப்பிக்கில். பாக்யான் பியில் வந்து எது வந்துருச்சு ஃபுல்லாக வச்சுருப்பானுங்க. ஸோ இது வந்து ஒரு டாபிக் முடிச்சானே இது செஞ்சிடணும். இப்போ என் ஸ்கூலில் வந்து என் கிளாஸ், எனக்குன்னு ஒரு கிளாஸ் இருக்கோம்ல, அந்த கிளாஸில் வந்து இது ஃபுல்லாக லிங்காப்பாக வந்து வாங்கி என் ஸ்டூடெண்டோட அந்த அல்மாரியில் வச்சுருப்பேன். கிளாஸ் அல்மாரியில் ஸ்டூடெண்ட் வந்து சொல்லிட்டேன், இப்போ நீ B40னா உனக்கு வாங்க வசதி இல்லைன்னா இது வந்து பிஞ்சாமணி பாய்ச்சிக்க, ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகாத, ஸ்கூல்லே செய் அப்படின்றோம். சரிங்களா? ஸோ இது வந்து மஸ்ட். என்ன செய்ய சொன்னவங்கள டாபிக்கல் கொஷின், ஓகேவா, ஃபுல்லாக. ஆனால் அந்த பேஸ்ட் டாப்பிக்கல் வந்து டெக்ஸ்ட் அந்த புக்கு மார்க்கெட்டில் விற்பான, அதோட வந்து பாசி கொஷின்ஸ் இஸ் த பெஸ்ட். ஸோ பை த பாசியர் டாப்பிக்கல் கொஷின். ஓகே, இப்போ வந்து அவர் Form 4 Form 5 முடிச்சிட்டாரு, Form 4 Form 5 முடிச்சிட்டாருன்னு வச்சுக்க. சரிங்களா? ஓகே, முடிச்ச கையோட அடுத்தது வந்து என்ன தெரியுமா, மாடல் பேப்பர் செய்யணும். Kertas மாடல், மாடல் SPM சொல்லுவாங்க. இது வந்து வாட்சிங். சரிங்களா? இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் 4 வந்து இந்த வருஷம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க பரீட்சை. சரிங்களா? அப்போ ஒன்றும் பாசி கொஷின்ஸ் இருக்காது. அப்போ இந்தியன் வாத்தியார் நீங்கள் என்ன செய்யணும், கொலெக்ட் பண்ணுங்கப்பா. வாத்தியாராக இருக்கீங்களே, டியூஷன் செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்குது தானே, அப்போ இதெல்லாம் வந்து வேலையை போடுங்க. நீயே லேசியாக இருந்தானா அப்புறம் ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பான், உன் மாதிரி தான் இருப்பான், உன்னோட டபுளாக இருப்பான் லேசியாக. அப்போ நம்ம தான் வந்து அந்த அத்தாரிட்டியோட பேசணும். இதுதான் எங்கள் வாத்தியாரெலாம் செஞ்சாங்க. தியாகா சார், கோபால் சார், துரை சார் ஒன்றும் படித்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்க 3 பேரும். ஆனால் இப்போ என்னைய பார்த்தாங்கன்னா சிக்கு எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் போனேன்னா கண்டிப்பாக வந்து வந்து அவங்கள ஹாக் பண்ணுவேன்.
ஓகேவா? அந்த ஹக்ல வந்து என்ன சொல்லுவேன்னா, கை குடுத்துட்டு ஹக் பண்ணிட்டேன். சார் உங்களோட அவுரா வேணும் சார். இன்னும் வந்து ஐ நோ தி ஆர் த பெஸ்ட். சார் ஓகே. அப்ப மாடல் பேப்பர்ஸ் செய்யணும். சரிங்களா? மாடல் பேப்பர் வந்து இப்படி இருக்கும். நான் காமிக்கிறேன் பாரு. அது மாடல் பேப்பர். சரிங்களா? இப்ப வந்து இது மாடலோட பேப்பர்லாம். சரிங்களா? பார்த்தீங்களா? நம்ப இந்த புக்கு கூட வந்து நம்ம தான் எழுதியிருக்கோம். இந்த புக்கு. சரிங்களா? அத பார்த்துருங்க. புக்க ப்ரமோட் பண்ணல. நான் வந்து என் ஸ்கூல்லயே வந்து அந்த புக்கு நான் தான் எழுதுனேன்னு காமிக்குவேன். ஆனா வந்து வாங்கணும்னு இது இல்ல. கத்தோ பணித்திய கிட்ட சொல்லி ஹோல் ஸ்கூலே வாங்கணும் அந்த மாதிரிலாம் எனக்கு எண்ணமே இல்ல. அசேன். ஓகே. ஆனா நான் வந்து உண்மைய பேசுறேன். இந்த புக்கோட பெஸ்ட் மாடல் பேப்பர் என்ன தெரியுமாமா? இது. இப்ப the best model paper வந்து என்ன தெரியுமா? Kertas Percubaan Negeri State paper. அப்ப உங்க பிள்ளைங்க வந்து இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா 2026 சரிங்களா? ஆனா வந்து நான் வந்து என் ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, மாடலுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு 2024, 2025 அண்ட் 2026 ஒரு 3 வருஷத்தோட வந்து போட்டு ட்ரில் பண்ணனா நீ வந்து இன்னும் சிக்கா பறப்ப. ஏன்னா வந்து இந்த ட்ரையல் பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேப்பர்ஸ் வந்து அவன் வந்து டீச்சர்ஸ்லாம் இந்த மார்க் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் பேனலாக வச்சு செய்வாங்க பாரு. அப்போ அவங்களுக்கு தெரியும் எந்த சாதனை வந்துருச்சு, எந்த இஷ்யூ வரலன்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த வருஷம் வந்து இது வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டார்கெட்டாக போட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ட்ரையல் பேப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேப்பர்லாம் வேற விற்கிறாங்க. ஸ்கோலா அஸ்ராமா பொண்ணுவோட ட்ரையல் பேப்பர் விற்கிறாங்க. தெலுங்கானு பேப்பர்ஸ் விற்கிறாங்க. சில நெகிரிலாம் வந்து இதெல்லாம் புக்கு போட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவலி வந்து இதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு கூட தேவையில்லை. இப்போலாம் லிங்க்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பிள்ளைங்க கிட்ட கேளுங்க, அவங்க லிங்க்லாம் வச்சு அதெல்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி அதுங்க செய்யணும். அவங்க செய்யணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் பிளாஜா. புக்கு டெக்ஸ்ட் வாஜிப் பச்சு. அப்புறம் மொத்த ரிங்கா செய்யணும். அதுங்க உங்கள் பிள்ளைங்க செய்யணும். அதுக்கப்புறம் சோலன் டாபிக்கல் இட் இஸ் அ மஸ். சரிங்களா? இப்போ அந்த டாபிக்கல் கொஷின் வந்து பாசிட்டிவ் கொஷின்ஸ் இஸ் த பெஸ்ட். ஆனால் மோரலுக்கு வந்து பாசிட்டிவ் கொஷின்ஸ் இல்லாதனால நானே வந்து சொந்தமாக செஞ்சு வச்சுருக்கேன். புரியுதுங்களா? இப்போ வந்து இது ஃபார்ம் 4வா அது பார்த்தீங்க ரூமாத்திர புக்கு வந்து ஒன் ஆஃப் த நூர்மா மஷாரக்கட். ஸோ அந்த மாதிரி கொஷின் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இந்த சோலான்லாம் வந்து இந்த ட்ரையல் பேப்பர்ஸ்லேருந்து ஏன்னா பேங்க் சோலான் இப்போ என்கிட்ட வந்து 2021லேருந்து 25 வரைக்கும் ட்ரையல் பேப்பர்லாம் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸ்டேட் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ அதில் பார்ப்பேன் எந்தெந்த இஷ்யூ இருக்கா, அந்த சிலபஸில் இருக்கிற இஷ்யூ எது கேட்கல அதெல்லாம் போட்டுருவேன். எது கேட்டிருக்காங்களோ அது கூட வந்து க்ளோன் பண்ணி கொடுத்துருவேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து பாக்யான் ஏலாம் மோரலில் அவன் படித்த கையோட அந்த டாபிக் படித்த கையோட செய்யணும் சொன்னேன். அதுக்கப்புறம் பாக்யான் பி இருக்கும், எஸ்ஏ கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பாக்யான் சி இருக்கும் ஒரு எஸ்ஏ. ஸோ ஃபுல்லாக வந்து சீன்ஸ் வந்து டாப்பிக்கல் பாசி கொஷின்ஸ் இல்லாதனால இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து இது கொடுத்துருவேன். இதோட ஜாப்பான்லாம் வந்து யூடியூப்பில் இருக்குது சேனலில் வந்து. ஏன்னா நான் படித்து கொடுத்தேன்னா ஜாப்பான் ஃபுல்லாக கொடுத்துருவேன். அது யூடியூப் சேனலில் வந்து ஏற்றிடுவேன், ரெக்கார்ட் பண்ணி ஏற்றிடுவேன். ஸோ இது வந்து அவன் செய்யணும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த புக்கு ரூஜுக்கன்னு ஒன்று இருக்கும் பாரு, இது வந்து டிஃப்ரெண்ட். ஞாபகம் வச்சுங்க, புக்கு டெக்ஸ்ட் வந்து வாஜிப் பச்சு. ஓகே. இப்போ என்ன தெரியுமா, இந்த புக்கு டெக்ஸ்ட் கூட சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன சார் முன்ன மாதிரியே டெக்ஸ்ட் புக் எழுதுறாங்க, துருவா எழுதுறாங்க, டெக்ஸ்ட் புக்கு லெங்கா பல்ல அப்படி இப்படின்னு என்ன குறையெல்லாம் சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ வந்து என்ன நடக்கும்னா வந்து இப்போ டியூஷன் வார்த்தையெல்லாம் வந்து they will use புக்கு ரூஜுக்கன்.
ரெஃபரன்ஸ் புக் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும்னா, இப்போ காமிக்கிறேன் பாரு, ரெஃபரன்ஸ் புக் எப்படி இருக்கும்னா, இப்போ மாரலுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்லாம் இருக்குது. ஒன்று ரொம்ப இல்லை, 1-2 தான் இருக்கும். இப்போ இந்த ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து அது என்ன போட்டிருக்கோன்னா Form 4 Form 5 இருக்கும், திப்பாலாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், திப்பாலாக இருக்கும். இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சரிங்களா? அப்போ எங்கள் காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து இந்த டியூஷன் டீச்சர்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கு பாய்க்க மாட்டாங்க. இப்போ டியூஷன் போகிறாங்க, டெக்ஸ்ட் புக்கு எடுத்து தொடங்கடான்னு சொல்லிட்டான்னா அப்பாச்சிக்கும் மச்சான் ஸ்கூலாக ஜுகான்ட்டுருவாங்க. ஸ்கூல் மாதிரியே செய்கிறீங்க அப்படின்ட்டு அவன் வித்தியாசமாக எதிர்பார்க்குறான். அப்போ வந்து இந்த ரெஃபரன்ஸ் புக்கு வந்து சில சப்ஜெக்ட் வந்து குட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஆப்ஷன் ப்ரொடகங்கன் மேஜரு, மைனர் வந்து மோரல் பாருங்க. அப்போ இப்போ வந்து இந்த ப்ரிடகங்கெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு வெரி குட் இந்தியன் ரைட்டர் மோகன் ஒருத்தர் இருப்பார். மோகன் அப்படின்னு அவரோட நோட்ஸ் வந்து நல்லா இருக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க டியூஷன் டீச்சரு, அதை அப்படியே ஃபோட்டோ செட் பண்ணிடுவாங்க. ஃபோட்டோ செட் பண்ணிட்டாங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த மேலே வந்து இந்த லோகோலாம் அழிச்சிருவாங்க. ஸோ தட் ஸ்டூடெண்ட் டசன்ட் ஐடென்டிஃபை ஃப்ரம் விச் ரெஃபரன்ஸ் புக் த டீச்சர் டுக். அது வந்து அப்படி சரியா, அந்த மாதிரி. ஸோ அதை பார்த்து தான் அவங்க படித்து கொடுப்பாங்க. இப்போ ரெஃபரன்ஸ் புக்னா என்னென்னா வந்து இந்த டெக்ஸ்ட் புக்களோட Form 4 Form 5 இருக்குது தெரியுமா? ஓகே, அது அப்படியே இருந்துட்டு அப்போ அந்த டெக்ஸ்ட் புக்கில் பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இது இருக்குல்ல, இதான் கான்செப்ட் தானே, இதானே இம்பார்ட்டன்ட். இதோட எல்லாம் அப்படியே ரிங்காஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நோட்ஸ் செஞ்சுருப்பானுங்க. கொஞ்சம் ஊராயெல்லாம் கொடுத்துருப்பானுங்க, தம்பான் சொந்தோ மேபி கொடுத்துருப்பானுங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக அவன் எழுதியிருப்பான், இது வரைக்கும் எழுதியிருப்பாரு. எழுதிட்டு இதெல்லாம் இருக்காது, நேராக வந்து டாபிக்கல் கொஷின்னு போட்டுருவானுங்க. புரியுதுங்களா? அப்போ டெக்ஸ்ட் புக்கும் டாபிக்கல் கொஷனும் ஞாபகம் பண்ணுறது தான் அந்த புக்கு ருஜுக்கன். சரிங்களா? ஸோ புக்கு ருஜுக்கன்னா வந்து இப்போ என்னைய கேட்டிங்கன்னா மெயின் ரெஃபரன்ஸ் புக் தான் டெக்ஸ்ட் புக் ஆச்சு. அன்லஸ் அந்த டெக்ஸ்ட் புக்கில் வந்து அந்த டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்களா கேட்டாங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் புக்கில் பிரச்சனை இருக்குதுன்னா தென் மேபி அதில் ரெஃபரன்ஸ் புக்கு தேவைன்னா அப்போ தான் பாய்க்கணும். ஆனால் என்னைய கேட்டிங்கன்னா வந்து டெக்ஸ்ட் புக்கு படிக்கிறதுக்கே ஸ்டூடெண்ட் ஈஸியாக இருக்கானுங்க. இந்த காலத்து பையனுங்க அப்படி தான் இருக்கானுங்க, பிள்ளைங்க மெச்சூரிட்டி. சரிங்களா? அப்போ ரெஃபரன்ஸ் புக் வந்து the tuition teachers will know which book is the best for reference. சரிங்களா? ஆனால் ஸ்கோலா கவர்மெண்ட் வந்து மீமாங் வந்து ருஜுக்கன் ஆசாஸ் வந்து மெயின் வந்து அவங்க தெரியும் டெக்ஸ்ட் புக்கு தான் மையமாக வச்சு படித்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டாபிக்கல் கொஷின் செய்யணும். டாபிக்கல் கொஷின் வந்து ஸ்கூலில் வந்து தத்தா பண்ணிக்குவாங்க புக்கு. ஆனால் உங்கள் பிள்ளைங்க வந்து பெட்டர் பை திஸ் ஒன், அவ்வளோதான் சொல்ல முடியும். பை திஸ் ஒன். ஓகேயா? Form 4 இருக்குது, Form 5 இருக்குது, பட் நாட் ஆல் சப்ஜெக்ட் இங்கே இருக்குது. சில சப்ஜெக்ட் மேபி இருக்காது இங்கே. சரிங்களா? ஓகே, ஆனால் தெராஸ்லாம் மெயின்லி எல்லாம் இருக்கும் இங்கே. ஸோ கெட் அப் திஸ் புக்ஸ். சரிங்களா? எந்த டியூஷன் வாத்தியார் வந்து இந்த ஸ்டெப்பெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிக்கிறாரோ இஸ் அ வெரி குட் டீச்சர், அதான் சொல்ல முடியும். இப்போ நான்லாம் வந்து இதே சிஸ்டம் தான் ஃபாலோ. என் வாத்தியாரெலாம் ஒரு டாபிக் முடித்தானே அந்த டாப்பிக்கில் என்ன பாசிவ் கொஷின் அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வச்சுருப்பாரு அன்டில் த லேட்டஸ்ட். இப்போ நான் வந்து STPM வந்து 1995 எடுத்தேன் பாரு. அப்போனா என்னது 94 வரைக்கும் சோழன், அதாவது வந்து 1987 நினைக்கிறேன் அந்த சோழன்லாம் வச்சுருப்பாங்க. இத்தனை வருஷம் பேப்பர் வச்சுருப்பாங்க, அதை அப்படியே கோத்ரூ பண்ணணும், அதை முடிச்சிடணும் நம்ம. அப்போ STPM வந்து மஜ்லிஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் அவங்களோட கொஷின், இது வந்து லம்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ் அந்த சேன். ஸோ இதுதான் வந்து பிள்ளைங்களோட வந்து பேசிக். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்காத்தான் வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. சரிங்களா? ஓகே, டெக்ஸ்ட் புக்கு வாஜிப், நோத்தாரிங்கா செய்யணும் பிள்ளைங்க. செய்யலைன்னு கூட பிரச்சனை இல்லை, அண்டர்ஸ்டாண்ட். இப்போ தான் நிறைய விற்கிறாங்க நோத்தாரிங்காஸு. ஈவன் டாபிக்கல் கொஷனில் கூட சென்டரில் மின்னிக்கு ஸ்மால் நோத்தாரிங்காஸ் கொடுத்துருவாங்க, முக்கியமான பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் டாபிக்கல் கொஷின் இஸ் அ மஸ்ட். த பெஸ்ட் டாபிக்கல் இஸ் பாஸ் இயர் டாபிக்கல் கொஷின் பை யாக்கின். இந்த புக்கு ஐ எம் நாட் அ ப்ரொமோட்டர் நோ, பட் ஐ எம் டெல்லிங் யூ, இது
என் பிள்ளைங்க இப்போ மோரலுக்கு வந்து இது இல்லை பாரு. இப்போ சிஜாரா நான் படிச்சு கொடுத்தேன்னா கண்டிப்பாக அந்த புக்கு தான் படிப்பேன் ஸ்கூலில். எல்லாத்தையும் முடிச்சிருவேன். அதுதான். அதுக்கப்புறம் கர்தாஸ் மாடல் பேப்பர் எக்ஸாம் செய்யணும் பாரு. ஆஃப்டர் ஃபினிஷ் சிலபஸ் ட்ரையல் பேப்பர் செய்யணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு 3 வருஷத்தோட ட்ரையல் பேப்பர் இருந்துச்சுன்னா த பெஸ்ட். எல்லாம் பிரிச்சுருவாங்க. டெக்ஸ்ட் புக்கில் எதுவும் கூறாங்க இருந்துச்சுன்னா தென் புக்கு ருஜுக்கான். புக்கு ருஜுக்கான் நார்மலி யூஸ் பை டியூஷன் டீச்சர்ஸ். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கு அவங்க டெக்ஸ்ட் புக் தான் டெக்ஸ்ட் புக்கை மையமாக வச்சு தான் புக்கு ருஜுக்கான் எழுதுறாங்க. ஏன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸாக எழுதியிருப்பாங்க. மேபி நல்ல சொந்தோ வந்து புக்கு ருஜுக்கானில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து டியூஷன் டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரியும் எந்த புக் வந்து குட். சரிங்களா? இதுதான் ப்ராசஸ் பிளாச்சா. கிளியரா? ஓகே. அடுத்த வீடியோவில் வந்து I'll tell you about in and out about my subject moral. புரியுதா? ஏன் வந்து கஷ்டம் A+ அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அண்ட் சிஸ்டம் நம்ம கம்ப்ளீட் சிஸ்டமில் வந்து பிரச்சனை இருக்குது. அது ஐ எம் நாட் டினையிங் இட், பட் வி ஹாவ் டு கெட் ஃப்ளோ வித் இட். ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ I'll stop here. ஓகே, பாய். நன்றி, வணக்கம்.